Girius, இது நம்ம ஃபேமிலி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 100 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரின் அறிவிப்பை அடுத்து 918 ரூபாய் 50 காசுகளாக இருந்த சிலிண்டரின் விலை 100 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. பல கோடி பெண்களின் குடும்ப நிதியை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அனைவரும் வாங்கும் வகையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். மகளிர் தினத்தையொட்டி வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 100 ரூபாய் குறைக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். பிரதமரின் அறிவிப்பை அடுத்து 918 ரூபாய் 50 காசுகளாக இருக்கும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 100 ரூபாய் குறைந்து 818 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட இருக்கிறது. இதுகுறித்து நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், மகளிர் தினமான இன்னைக்கு வீட்டு உபயோக சிலிண்டரோட விலையை 100 ரூபாயா குறைச்சு பிரதமர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமாம், அதற்கு அவர் கூறியிருக்கக்கூடிய அந்த காரணம் மிக மிக முக்கியமானது. அனைவரும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு விலையை குறைக்க வேண்டும், விலை இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அவர் 100 ரூபாய் குறைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். எனது கேள்வி என்னவென்றால், 1150 ரூபாய் வரை விற்ற போது அதன் பிறகு 200 ரூபாய் குறைக்கப்பட்டு 950 ரூபாய்க்கு வந்த போதும் கூட மக்கள் அதனை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிலையில் அதன் விலை இல்லை என்பதை இந்த ட்வீட்டின் மூலம் பிரதமர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் என்பது உண்மையாகிறது அல்லவா? மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சமையல் எரிவாயு உருளையினுடைய விலையை 400-450 ரூபாயில் இருந்து 10 ஆண்டு காலத்தில் இவர்கள் 1150 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 3 மடங்காக உயர்த்தினார்களே. அப்பொழுதெல்லாம் மக்களை பற்றிய இந்த கவலை எங்கே போனது என்று நான் கேட்கின்றேன். பிரதமர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக சமையல் எரிவாயு அடுப்பை கொடுத்தவர், இலவசமாக கொடுத்தவர், தொடர்பை கொடுத்தவர், இணைப்பை கொடுத்தவர். அவர்களால் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு வாங்கக்கூடிய விலையில் சமையல் எரிவாயு உருளையின் விலையும் இருக்க வேண்டும் என்று நினைக்காதது ஏன்? அதுதான் முக்கியமான கேள்வி. இப்பொழுதும் அது 818 ரூபாய் 50 காசு என்றால் இப்போதும் அது ஒரு எட்டாக்கனியாகத்தான் இருக்கிறது. எனவே தேர்தலுக்காக அதற்கு முன்னால் மகளிரினுடைய நலத்தை நாடுபவன் என்பதை போல காட்டிக்கொண்டு அவர் இந்த விலை குறைப்பை செய்திருக்கிறாரே அன்றி ஒரு நியாய உணர்வுடன் மக்கள் மீது அக்கறை கொண்டு செய்யப்பட்டதல்ல. அப்படி மக்கள் மீது அக்கறை கொண்டவராக இருந்திருந்தால் பிரதமர் அவர்கள் இந்த அளவிற்கு 5 விழுக்காடு ஜிஎஸ்டி மட்டுமே இருக்கக்கூடிய சமையல் எரிவாயு உருளையின் விலையை 1150 ரூபாய் வரை உயர்த்துவதற்கு அனுமதித்திருக்க மாட்டார். தேர்தல் காலம் என்கின்ற காரணத்தினால் நிச்சயமா இப்ப பிரதமர் 100 ரூபாயை குறைச்சிருந்தாலும் கூட கடந்த 10 ஆண்டுகள்ல எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க, புரிஞ்சுக்க முடியுது. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி சார். அன்புள்ள Girius, இது நம்ம ஃபேமிலி.